வாங்க. உடுப்ப பார்த்து பேசு, உரிச்சு கூட உரிச்சாமா. ஓ மாமா, உடுப்புல நீங்க ஏட்டு, ஊருக்கு நீங்க ஏட்டு, ஆனா என் உள்ளத்துல நீங்க வாய மூடுறா. இந்த உடுப்புல இருக்கும் போது என்ன மாமான்னு கூப்பிடப்படாத எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். என்ன பண்றது, பழக்கம் அடிக்கடி வருது. அம்புடுதே மாமா. இனிமேல் அந்த பழக்கம் வந்துச்சு உடனே பிளாக் மார்க் தான் உடுப்ப ஜாக்கிரதை. அவ்வளவு தூரத்துக்கு போகாதீங்க மாமா, விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க மாமா. பாத்தீங்களா மாமா, ஜெகமெங்கும் புகழ்பெற்ற இன்ஜின் மார்க்கு சுருட்டு பத்த வச்சு பார்த்து பதமா இருக்கும்னு வாங்கிட்டு வந்தேன். இந்தாங்க மாமா. ஏண்டா காக்கா பிடிக்கிறியா? ஆக்கா என்ன மாமா, கழுகையே பிடிப்பன மாமா. நீங்க இந்தாங்க இத புடிங்க. கண்ணம்மா வந்துட்டேப்பா. மாமா, எனக்கு என்னத்துக்கு மாமா பலகாரம்லாம்? நான் இப்பதான் ஒரு விருந்துல பலகாரம் சாப்பிட்டு வர்றேன். ஐயா, உனக்கு ஒண்ணு இல்ல, எங்க அப்பாவுக்கு. பாருங்க மாமா, கண்ணம்மாவை பாருங்க. ஜெயில இருக்க வேண்டிய ஆளுங்களை ஏப்பா வெளியில விட்டு வச்சிருக்கீங்க? கண்ணம்மா, என்னம்மா நேத்து என்ன நடந்ததுங்கிறதே மாமா கிட்ட சொல்லி புடுவேன் அம்புடுதேன். என்ன மேல கட்டிட்டு இருக்க? மாமா மாமா, நேத்து துணி எரிப்பு போராட்டத்துல கண்ணம்மா தான் முதல்ல நின்னு. அப்படியா? ஏன் மாமா, இந்த பொண்ணு இப்படி பண்ணுனா நீங்க எப்படி மாமா வெள்ளக்கார துறைக்கிட்ட நல்ல பேர் எடுக்கிறது, மெடல் வாங்குறது? அரெஸ்ட் பண்ணிருப்பேன். போனா போகுது நம்ம கண்ணம்மாளாச்சேன்னு விட்டுட்டேன் அம்புடுதேன். கண்ணம்மா, பிள்ளை இல்லாத குறைக்கு உன்னை மகனா நினைச்சு வளர்த்ததுக்கு நீ செய்யற உதவியாமா இது? இது சுத்த பைத்தியம்ப்பா. இத பேச்ச நம்புறீங்க? பாத்தீங்களா மாமா, மரியாதை இல்லாம பேசுற. வாய மூடுறோம். இந்த சீக்கிரமா சாப்பாடு கொண்டு வா. எனக்கும் சேர்த்து கொண்டு வா அம்புடுதேன். சேர்த்து கொண்டறேன் உனக்கும். இங்க பாருங்க, சாப்பாடு சீக்கிரம் கொடுத்து வந்துங்க. நம்ம முயற்சியை பார்க்க போலாம். என்னம்மா இங்க வந்துட்ட? சாப்பாடு கொண்டு வந்துட்டேப்பா. அந்த தோப்புல கொண்டு வச்சிரு, நான் வர்றேன். சரிப்பா. என்னங்க ஏங்க அன்னைக்கு பெரிய லங்காதகனமே செஞ்சுட்டீங்களா? லங்காதகனமா? நான் என்ன அனுமாரா? ஐயா, அப்படின்னு நான் சொல்லலைங்க, ஊரே சொல்லுது. ஆமா, துணிகளை தீர போட்டுட்டா சுதந்திரம் வந்துருமா? அதெல்லாம் பெரிய விஷயம், உன்னால புரிஞ்சுக்க முடியாது. ஐயா, இத பாருங்க, நீங்க இப்படியே செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க, உங்களையும் சேர்த்து போலீஸ்காரங்க புடிச்சுக்கிட்டு போயிடுவாங்க. முடியாது, சுதந்திர வருஷத்துக்குள்ளே வந்தா. என்ன அவ்வளவு அவசரம்? இல்ல, ஒண்ணு இல்ல, வர்ற சுதந்திரம் சீக்கிரம் வந்தா தேவையில்லையேன்னு சொன்னேன், அவ்வளவுதான். மாடசாமி, மாடசாமி, தம்பி இங்க எல்லாம் நிக்குது, வாங்க ஐயா. தம்பி, கேட்டியா தம்பி விஷயத்தை? கடைசியா வெள்ளக்கார வியாபாரிங்க நம்ம கழுத்த அறுத்து காணும். என்னையா சொல்றீங்க தம்பி? இப்ப அனுப்பிச்ச 1000 மூட்டை உப்ப கப்பல்ல ஏத்தவே முடியாதுட்டா தம்பி. கொண்டு போன ஜவுளி மூடை எல்லாம் கரையிலே கிடக்குது தம்பி. ஆமா தம்பி, இப்ப என்னங்க பண்றது? மூடை எல்லாம் கரையிலே கிடந்தா கெட்டு போயிடுமே. கப்பல் இல்லதால நம்ம சரக்கெல்லாம் எப்படியாவது படகுலையாவது போய்தான் தீரும். வாங்க நம்ம ஐயாட்ட போய் வாங்க வாங்க வாங்க. நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான் ஐயா. இப்ப எங்களை என்ன ஐயா செய்ய சொல்றீங்க? ஏறையா அழுகிறீங்க பெண் பிள்ளையை போல்? அமைதியாக இரு. நாமும் நமக்கென்று ஒரு கப்பல் ஓட்ட வேண்டியதுதான். என்ன சொல்லுறீங்க? வெள்ளக்காரங்களுக்கு விரோதமா நாம கப்பல் ஓட்டுறதாவது? அது எப்படிங்க முடியும்? ஏறையா முடியாது? ஏன் முடியாது? 6000 மைலுக்கு அப்பால் இருந்து இங்கு பிழைக்க வந்தவன் கப்பல் ஓட்டுகிறான். கப்பல் ஓட்டும் பரம்பரையிலே வந்த உங்களால் ஏன் முடியாது? வேண்டாம் என்று தடுத்தது யார்? முயற்சியின்மை, துணிவின்மை, ஒற்றுமையின்மை. இந்த தற்கொலை மனப்பான்மை விட்டுவிட்டு கட்டுப்பாட்டோடு காரியத்தை கவனிங்கள். கப்பல் ஓட்டுவதல்லையா கப்பல், வெள்ளையரையே இந்த நாட்டை விட்டு ஓட்டி விடலாம். இப்பதான் எங்களுக்கு புரியுது. ஆமாங்க ஐயா. ஒன்று மட்டும் உறுதி, எப்பாடு பட்டேனும் தூத்துக்குடி துறைமுகத்தில் நமது சுதேசி கப்பல் பவனி வந்தே தீரும். மடசாமி, நமது உப்பளத்தை விற்க ஏற்பாடு செய். தேவையான பணம் திரட்ட நான் புறப்படுகிறேன். சரி பாத்தீங்களா ஐயா, எப்படி எப்படி இல்ல? உங்கள் திட்டங்களை பாராட்டுகிறோம் பிள்ளைவாள். ஆனால் வெள்ளையர்களுக்கு எதிராக வியாபாரம் நடக்குமா? பாராளும் பரம்பரையிலே வந்த பாலைவனத்தம் அரசர் பாண்டித்துறை தேவர் அவர்களா இப்படி பேசுவது? ஏன் தமிழன் திறமையில் நம்பிக்கை குறைந்து விட்டதா? உங்கள் திறமையில் எமக்கு பெரிதும் நம்பிக்கை உண்டு. நம்புவது உண்மையானால் இந்த நற்பணிக்கு உதவுங்கள் ஐயா. நமது பழம் பெருமையை, நாம் இழந்துவிட்ட கடல் ஆதிக்கத்தை மீண்டும் இந்த உலகின் முன் நிலைநிறுத்த வேண்டும். அந்த பெருமை தங்களுக்கே சேர வேண்டும்.
தமிழை வளர்க்கும் தாங்கள் தமிழரையும் வளர்க்க வேண்டும். இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். சரி பிள்ளைவாள், கப்பல் கம்பெனியின் தலைமை பொறுப்பை நானே ஏற்றுக்கொள்கிறேன். சந்தோஷம் தானே? நன்றி ஐயா, நன்றி. இந்த ஹாஜி முகமது ஃபகீர் ஷேக் மனசே மாத்திட்டீங்களே பிள்ளைவாள். ஆனா ஒரு சின்ன சந்தேகம். என்ன? பிளான் போட்டது கரெக்ட் தான், ஆனா லாபம் வரணுமே. நிச்சயமாக வரும். அந்த உறுதியை நான் கொடுக்கிறேன். சுதேசி கப்பல் கம்பெனி துவக்காவிட்டால் உங்கள் வியாபாரம் அடியோடு விழுந்துவிடும். ஆமா பிள்ளைவாள், நல்ல கரை வச்சது சட்டமா இருக்கு. துரை சொல்றபடி கேட்காட்டா சரக்கு ஏத்த முடியாது அல்மி சொல்றான். இன்னும் அவரை நம்பி இருந்தா சரக்குகளுக்கு பதிலா இந்தியர்களின் மானம், மரியாதை இவைகளை தான் ஏற்றுமதி பண்ணுவான். அச்சா மிஸ்டர் பல்லவால், அச்சா. உங்க இஷ்டப்படி எவ்வளவு ஷேர் ஆனாலும் நான் வாங்கிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். அல்லாஹ் உங்களுக்கு அருள்பாலிக்கட்டும். आपकी जय हो, आपकी जय हो. அகில இந்திய காங்கிரஸ் மகாசபையின் சட்ட திட்டங்களை வகுத்துக் கொடுத்த மகா மேதையான சேலம் சி விஜயராகவாச்சாரியார் அவர்கள்தான் இந்த புதிய ஸ்தாபனத்திற்கும் ஆலோசகராக இருந்து வழிகாட்ட வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம் மட்டுமல்ல, எல்லோருடைய விருப்பமும் கூட. புனிதமான உங்கள் முயற்சி பூரண வெற்றி பெற நான் அவசியம் ஒத்துழைப்பேன். ஆஹா, நன்றி ஐயா. இனி 1000 ஜென்மங்களுக்கு என் இதயம் தெம்பாக உழைக்கும். இதை போல் தைரியம் சொல்ல இந்த நாட்டிலே வேறு யார் இருக்கிறார்கள்? நன்றி ஐயா, நன்றி. நண்பர்களே, உலகெங்கும் கப்பலோட்டி வாணிபம் செய்த தமிழரின் திறமையை மீண்டும் நிலைநாட்ட செய்துவிட்டது நமது சுதேசிய நாவாய் சங்கம். இந்த கப்பல் கம்பெனி அமைப்பதற்கு அல்லும் பகலும் அரும்பாடுபட்ட நமது காரியதர்சி வீரர் வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்களை நம் நாடே போற்ற கடமைப்பட்டுள்ளது. பிள்ளை அவர்கள் நமது கம்பெனிக்கென சொந்த கப்பல் வாங்க இன்று பம்பாய் புறப்படுகிறார். அவரது முயற்சி வெற்றி பெற எல்லாம் வல்ல இறைவன் திருவருளை இறைஞ்சுகின்றோம். நண்பர்களே, உங்களுடைய நல்லாசிக்கு அது நன்றி. சுதேசிகளுக்கு கப்பல் தரக்கூடாது என்று சூழ்ச்சி பல நடப்பதாக அறிகிறேன். புறப்படுகிறேன் இப்போதே. திருப்பி வரும்போது கப்பலோடு தான் வருவேன். வெற்றி பெறாவிட்டால் வீடு திரும்பேன். இது சத்தியம். வாழ்க சுதேசியம்! வாழ்க வ.உ.சி! வாழ்க சிதம்பரம் பிள்ளை! சிவராமி, சிவராமி, வாங்க அண்ணாச்சி, வாங்க வாங்க இருங்க. அட நம்ம கண்ணம்மாவா? ராசாத்தி, இன்னைக்குதான் வழி தெரிஞ்சது போல இருக்கு. எங்கம்மா முடியுது? ராப்பகலா வேலை. இந்த ஊருக்கு மாத்திட்டு வந்து 1 மாசமா ஓய்வே இல்லை. ஆமா, நம்ம வீடு இருக்கையில வேற வீடு இருக்கு அண்ணாச்சி, இங்கேயே இருக்கலாமே. ஸ்டேஷனுக்கு பக்கத்திலே இருக்கணும்னு உத்தரவுமா? ஆமா, எங்க போயிட்டான் அவன் புள்ள? சிதம்பரம் ஐயா வீட்டுக்கு தான் போயிருக்கான். உன் மகன் அந்த வந்தே மாதரம் பிள்ளையோட சேர்ந்துக்கிட்டு ஊரையே அமக்களப்படுத்துறானாமே. இவனுக்கு ஏமா இந்த வேலையெல்லாம்? அதெல்லாம் ஒரு கால் கட்டை போட்டுட்டா சரியா போயிடும். எனக்கு டியூட்டிக்கு நேரமாச்சு, நான் வர்றேன். அண்ணாச்சி சாப்பிட வந்துருங்க. ஆகட்டும்மா. கண்ணம்மா, அத்தை கிட்ட பேசிக்கிட்டு இரு, நான் போயிட்டு வந்துடுறேன். சரிப்பா. ஏன் அப்படி பாக்க? இவன் தான் அத்தா மாரசாமி. இவரா அத்தா? ஆமா, பார்த்து பல வருஷம் ஆச்சுல்ல, இப்போ அடையாளம் மறந்து போச்சு. மறக்கல மறக்கல, நல்லா நினைவு இருக்கு. ஆமா, அத்தா உப்பளத்துல கூட. ஆமா, சிலம்பரம் ஐயா உப்பளத்தை இவங்கிட்ட தான் ஒப்படைச்சிருந்தாங்க. ஓஹோ, அவர்தான் இவரா? வரட்டும் வரட்டும். என்னடி அம்மா இது, வந்ததும் வராதமா சண்டைக்கு அஸ்திவாரம் போடுத? பின்ன என்னத்தே, 2-3 தடவை பார்த்திருக்கேன், யாருன்னு சொல்லவே இல்லையே. உன்னை யாருன்னு தெரிஞ்சால சொல்றதுக்கு. அத்தை, பலாரம் கொண்டு வந்திருக்கேன், கொஞ்சம் சாப்பிடுங்க. உங்க அத்தா வரட்டும். அத்தை, இன்னைக்கு நானே சமையல் பண்றேன். இன்னைக்கு மட்டும் அண்ணா, என்னைக்கு இனிமே நீ தான் எனக்கு துணை. நீ அடுக்கலைய பாத்துக்க, நான் கடைசலுக்கு போயிட்டு வரேன். ஆட்டத்தை. ஐயே, சிரிக்கிறீங்களா? சிரிப்பு என்ன வேண்டியது? சிரிப்பு வாங்க, உங்களை பேசுங்க. அம்மா, 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 பசிக்குதுமா. அம்மா,
என்ன வீட்டை திறந்து போட்டு எங்க போயிட்டாங்க? அம்மா வா. எங்க போயிட்டாங்க? நாம போய் பார்க்கலாம். இது அம்மா அம்மா அட இங்கே வச்சிருக்காங்க. நான் பார்க்கவே ஐயோ தண்ணி. அம்மா 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 போகலாம். இந்த தண்ணி இங்க எப்படி வந்துச்சு? என்னடா அது மாயா பஜார் வேறையாலே தெரியுது. அம்மா வீட்டுல இல்ல, ஏதோ உள்ளார நடக்குது. ஏய் யாருங்க? மரியாதையா உள்ள வந்துரு. நான் ரொம்ப கோவக்காரன். நீங்க கோவக்காரா இருந்தா என்ன செஞ்சுடுவீங்க? இனிமே அம்மா சமைக்க மாட்டாங்க, நான் தான் சமைப்பேன், உங்களுக்கும் போடுறேன். ஆமா நீ 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 வந்து என்ன நீ வந்து நான் வரக்கூடாதா? அம்மா கரண்டி மாதேவி, எங்க அம்மா என்ன கொஞ்சம் நல்ல பிள்ளைன்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க. நீ இதை கெடுத்துறாதே, சீக்கிரமா இடத்த காலி பண்ணு. முடியாது. உங்க அம்மா வர்ற வரைக்கும் நான் இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன். இத பார், எங்க அம்மா வீட்டுல இல்லாத போது நீ உள்ள ஏன் பிள்ளை என்ன ரொம்ப தெரிஞ்ச மாதிரி பேசுறிய? ஏன் என்ன உனக்கு தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க? நீ யாரு? நீர் யாரோ அதானா? அப்பா தேங்காய் உடைச்ச மாதிரில பதில் வருது. ஏமா உங்க அப்பா என்ன தேங்காய் வியாபாரியோ? ஏங்க உங்க அப்பா என்ன வக்கீலுக்கு மாஸ்தாவோ? நல்லா இருக்குது. ஏமா உன் மாதிரி 10 பொண்ணுங்க இருந்தா போதும், வெள்ளக்காரன் 10 நாள்ல கப்பல் இருக்கும். ஏய்யா சுதந்திர போர்ல வேட்டி கட்டின வீரர் எல்லாம் களைச்சு போயிட்டீங்களா? போச்சுடா. என்ன பல்லா? ஏய் தம்பி அம்மா வராங்க, ஏதா நினைச்சுக்க போறாங்க. ஏபில இப்ப நீ மரியாதையா வெளிய போறியா இல்லையா? மாட்டேன். போறியா? நான் மாட்டேன். போ. மாட்டேன். என்ன சொல்லுது? நான் சொல்லிட்டே இருக்கேன், வெளிய போக மாட்டேன். போ வெளிய. தம்பி தம்பி என்னடா இது? நம்ம வீட்டுக்கு வந்த பொண்ணை இப்படியா துரத்துறது? உனக்கு புத்தி இருக்கா இல்லையா? பாருங்க அத்தை. வாடா ராசாத்தி. அத்தையா? ஏமா யார் இந்த பொண்ணு? யாரா? உங்க அம்மா பொண்ணு, எங்க அண்ணாச்சி மக கண்ணம்மா. 10 வருஷம் ஆச்சு, இப்பதான் இந்த ஊருக்கு மாத்தி வந்திருக்காங்க. மாமா பொண்ணா? ஏன் பிள்ளை ஏன் இதை முன்னாலே சொல்லி தொலைக்கல? நீர் பார்த்தா சொன்னீங்களா? நான் சொல்றதுல அது ஆத்து இப்பவே என் புள்ள இப்படி வரட்டுத. சின்ன குழந்தைகள் போல் விளையாடி சிரித்து கழித்திடுவான், அவன் சிரித்து கழித்திடுவான். சின்ன குழந்தைகள் போல் விளையாடி சிரித்து கழித்திடுவான், அவன் சிரித்து கழித்திடுவான். கோபத்திலே ஒரு சொல்லு சிரித்து குலுங்கிடச் செய்திடுவான்.
வெற்றி கிடைத்து விட்டது மாமா. தங்கள் இந்தியா பத்திரிகையின் ஒத்துழைப்பால் ஏற்கனவே ஏராளமான பங்குகள் சேர்ந்து விட்டன. எல்லாம் அன்னையின் அருட்பிள்ளை வாழ். அகில பாரதமும் தங்கள் முயற்சியை வாழ்த்துகிறது. அடிமை நாட்டில் சுதந்திர கப்பலோட்டும் வீர தமிழ் தலைவர் தாங்கள் ஒருவர்தான். தங்களை எந்த நாடு மறவாது. ಏನ್ರಿ ಇದು? ಸುಮ್ಮನೆ ರೇ ಇಲ್ಲಿ ಬಾ. ಅಲ್ಲಿ ನೋಡು, ಅದು வந்திருக்காரே அவர்தான் பாபு சிதம்பரம் பிள்ளை. பெரிய லட்சாதி பிரபு போல் இருக்கு. அவரும் நம்ம பாரதியாரும் கப்பல் வாங்க போறாங்களா? அப்படியா? இதுதான் நல்ல சமயம். போய் வாடகை பணம் கேளுங்க. அந்த பணத்துல நமக்கும் கொஞ்சம் தரட்டும். போங்களேன். சுதந்திர இயக்கத்தின் முதல் படிதான் கப்பலோட்டும் தொழில். இதன் வெற்றி நமது விடுதலை இயக்கத்தின் வெற்றி, இந்நாட்டு மக்களின் வெற்றி. அதோ வெற்றி மணிவோசி வானை பிளக்கிறது. அன்னை பராசக்தியின் திருவருள் நமக்கு நிச்சயம் உண்டு பிள்ளைவாள். வறுமையார் அயர்வாள். இவாள் யார் தெரியும்? தூத்துக்குடி தேசபக்தர் சிதம்பரம் பிள்ளைவாள். ஓஹோ, இவர்தான் அந்த மகான் கவிஞர்வாள். தங்களை பற்றி அடிக்கடி சொல்லிட்டே இருப்பார். நீங்கள் அமோகமா அமக்கலமா தீர்க்காயுஷார். பிள்ளைவாள், இவர்தான் நான் குடியிருக்கும் இந்த பெரிய அரண்மனைக்கு சொந்தக்காரன். குச்சேலராயர் என்று பெயர் வைத்திருக்கிறேன். உடம்பிலே 12 கோவி நாமங்கள், கூட ஒன்றை சேர்த்து 13 குழந்தைகள். என்ன வேதமூர்த்தி, ஏற்பாடெல்லாம் செய்து விட்டாய்? எல்லா ஏற்பாடும் செய்துட்டேன். டிக்கெட்டும் வாங்கியாச்சு. ஒரு தந்தி வந்திருக்கு. என்ன? தூத்துக்குடியில பிறந்த உலகநாதனுக்கு உடம்பு ரொம்பவும் சௌரியம் இல்லையா? அப்படியா? பராசக்தி. ஆமா, நான் புறப்பட்டு வரும்பொழுதே ஒரு மாதிரியாகத்தான் இருந்தான். அப்படியானால் உடனே ஊருக்கு புறப்படுங்க. ஆமாண்ணா, குழந்தையை பார்த்தா விட்டு பம்பாய்க்கு புறப்படலாமே. இல்லை அம்மா, நாளைய மறுநாள் நான் பம்பாயில் இருக்க வேண்டும். நாள் மாறிலான் என்ன தலையா போய்விடும். இல்லை மாமா, இது வியாபாரம். குழந்தையை என் தாய் உலகநாயகி காப்பாற்றுவாள். வருகிறேன். வாழ்க பிள்ளைவாள், வெல்க உமது உறுதி. மிஸ்டர் பிள்ளை, 10 லட்சம் அட்வான்ஸ் பண்ணி இருக்குங்க. பாக்கி பண்ண 20 லட்சத்திற்கு செக் கொண்டு வந்திருக்கிறேன். இன்னும் 3 மாத தவறையில் பாக்கியும் திருப்பி கொடுக்க. ஆல் ரைட். இது அக்ரிமெண்ட். இதுல கையெழுத்து போடுங்க. மிஸ்டர் பிள்ளை, நாளைக்கு உங்களுக்கு எல்லாம் எங்க கம்பெனில விருந்து. தயவு செய்து அக்செப்ட் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச். மிஸ்டர் ஷா, will you please come in? எக்ஸ்கியூஸ் மீ. இவரு கவர்மெண்ட்டுக்கு எதிரியா பெரிய புரட்சிக்காரரா கொடுக்காம எப்படியாவது திருப்பி அனுப்பிடணும்னு இங்கிலீஷ் ஷிப்பிங் லைன்ஸ் கம்பெனிக்காரங்க நமக்கு தந்தி கொடுத்துருக்காங்க. ஓஹோ, அப்படியா? சரி மிஸ்டர் பிள்ளை, ஐ எம் வெரி சாரி. உங்களுக்கு கப்பல் டெலிவரி கொடுக்க கொஞ்சம் காலமாகும். எவ்வளவு நாளா? இதில் ஏற்படும் நஷ்டத்திற்கு உங்கள் கம்பெனி பொறுப்பாக வேண்டும். ஐ சி. நீங்க தர வேண்டிய பாக்கியை இப்பவே ரொக்கமா கேக்குது எங்க கம்பெனி. நீங்க தர முடியும் மேல இருக்க. நீங்கள் கண்டிப்பாக சொல்லித்தான் தீர வேண்டும் மிஸ்டர் ஷா. வாட் கேன் ஐ டு? பிசினஸ்ல இதெல்லாம் சாதாரணம். இது ஒப்பந்தம். இதில் கண்டிருக்கிறபடி இன்னும் 1 வாரத்திற்குள் கப்பலை டெலிவரி கொடுத்தாக வேண்டும். இல்ல இப்போது ரொக்க வேண்டும். இது எங்கள் நாணயத்தையே சோதிப்பதாகும். நமக்கு பணம் தானே வேண்டும். இதை வருகிறேன். வந்தே மாதரம்! வாழ்க சிதம்பரம்! வாழ்க சுதேசி கப்பல்! வாழ்க கப்பலோட்டிய தமிழன்! நண்பர்களே, இது வெறும் வியாபார கப்பல் அல்ல. நமது நாட்டின் மானத்தை காக்கும் சிங்கார திருக்கோயில். பரந்த கடலிலே ஒரு திவரையை மட்டும் பார்த்து குழந்தை சந்தோஷப்படுவதைப் போல நாம் இந்த ஒரு கப்பலை மட்டும் பார்த்து ஆனந்தப்பட்டு விடக்கூடாது. பிரான்ஸ் நாட்டிலிருந்து நமக்கு இன்னொரு கப்பலும் வரவழைக்க ஏற்பாடு செய்திருக்கிறோம். இனி வெள்ளையர் நம்மிடம் வீழ்த்த முடியாது. தன்மானத்தோடு நம் வாணிபம் வளரும். நமது நாடு வறுமையில் இருந்து விடுபடும். சுதேசி கப்பல் சுத்த ஓட்ட ஓடத்தில் அவனுங்க இப்பதான் புதுசா ஓட்டி பழகுறானுங்க. புயல் வந்தா சுதேசி கப்பல் கடல்ல கவிழ்ந்துடும். எங்க வெள்ளக்காரத்தோட கப்பல்ல ஏறினா மேலோட்டி சரக்கெல்லாம் தாராளமா கிடைக்கும். ஆமா ஆமா, ஜாலியா தூங்கிக்கிட்டே போலாம். எல்லாரும் எங்க கப்பலுக்கே வாங்க. விதேசி கப்பல்ல ஏறி வீணா போகாதீங்க. சுதேசி கப்பல் நம்ம சொந்த கப்பல். உங்களுடைய ஆதரவு அதுக்கு எப்போதும் தேவை. எல்லாரும் இந்த பக்கம் வாங்க. ஐயா ஐயா இல்லைங்க ஐயா, அங்க போகாதீங்க ஐயா. சுதேசி கப்பல்ல ஏன்னா கால்ரா வரும், பாண்டி பேதி வரும், வைசூரி வரும், வராததெல்லாம் வரும். ஐயோ வைசூரி வருமா?
இனாமா ஏத்திக்கிட்டாலும் நான் வரலப்பா சுதேசி கப்பலுக்கு. அப்படி சொல்லுங்க. எல்லாரும் நல்லா கவனிங்க. எங்க வெள்ளக்காரத்தோட கப்பல்ல ஏறினா சரக்குகள் எல்லாம் நாங்க இனாமாவை ஏற்றுமதி செய்யறோம். பிரயாணிகளுக்கும் பாதி கட்டணம் தான். அப்படியா? ஆமா. அந்த வெள்ளக்காரத்தோட நெடுழி வாழணும். வாங்க வாங்கப்பா, எல்லாரும் நம்ம துறை கப்பல்லே போலாம். டேய் நாகா, அந்த வெள்ளக்கார பயலுவ தர ஏச்ச ரொட்டிக்கும் பிச்சை சாராயத்துக்கும் நீங்க 2 கப்பல் பிரயாணிய மடக்கல, உன் சுண்டக்கா தலையை கிள்ளி சொரா மீனுக்கு போட்டுடுவேன். சங்கா, வாடசாமி, அவர்கள் என்ன செய்வார்கள்? ஏழை கூலிகள் பாவம். வெள்ளைக்கார வியாபாரிகள் மிகவும் தந்திரக்காரர்கள். நம் கையை கொண்டே நம் கண்ணை குத்த சொல்லுகிறார்கள். டேய், இதோ பாருங்கள், சுதேசி கப் போகும் பிரயாணிகளை தடுத்தால் சட்டப்படி நீங்கள் தண்டிக்கப்படுவீர்கள். ஜாக்கிரதை. வாங்க. வணிக பெருமக்களே, அந்நியனின் சூழ்ச்சிக்கு பலியாகி விடாதீர்கள். வெள்ளையன் உங்களை இலவசமாக ஏற்றிச் செல்கிறேன் என்று சொல்கிறார். இது தொடர்ந்து நடக்கும் காரியமா அல்லது நடக்கத்தான் முடியுமா? என்றுமில்லாத இரக்கம் இன்று மட்டும் ஏற்படுவதற்கு காரணம் அவனுடைய கனவு எப்படியாவது சுதேசி கப்பலை ஒழித்து விட வேண்டும் என்பது. பிறகு அவனுடைய இஷ்டப்படி முன்போல் கட்டணத்தை உயர்த்தலாம் அல்லவா? அவன் விரும்பியபடி எல்லாம் உங்களை ஆட்டி வைக்கலாம் அல்லவா? அதற்காகத்தான் இந்த சூழ்ச்சி. சுதேசி கப்பலுக்கு நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு காசும் நம் நாட்டின் விடுதலைக்கு நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு உயிராக மதிக்கிறேன். நீங்கள் உங்கள் உடமையை தர வேண்டாம், உயிரை தர வேண்டாம். நாட்டின் மானத்தை காப்பாற்றுங்கள். மனிதனுக்கு மானம்தான் பெரிது. அடிமைகள் என்றால் பரங்கியரின் கப்பலுக்கு போங்கள், வீரர்கள் என்றால் இந்தியனின் கப்பலுக்கு வாருங்கள். இனி உங்கள் இஷ்டம். வெள்ளிப்பனி மலையின் மீது உலாவுவோம், அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம். வெள்ளிப்பனி மலையின் மீது உலாவுவோம், அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம். பள்ளித்தலம் அனைத்தும் கோயில் செய்குவோம், பள்ளித்தலம் அனைத்தும் கோயில் செய்குவோம். எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம். வெள்ளிப்பனி மலையின் மீது உலாவுவோம், அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம். முத்து குளிப்பதொரு தென்கடலிலே, ஒய்த்து வணிகர் பல நாட்டினர் வந்தே, நத்தி நமக்கினிய பொருள் கொணர்ந்தே, நத்தி நமக்கினிய பொருள் கொணர்ந்தே. நம்மருள் வேண்டுவதும் மேற்கரையிலே, முத்து குளிப்பதொரு தென்கடலிலே. பனிமலையின் மீது உலவுவோம், அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம். பள்ளித்தலம் அனைத்தும் கோயில் செய்குவோம், பள்ளித்தலம் அனைத்தும் கோயில் செய்குவோம். எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம். ஆயுதம் செய்வோம், நல்ல காகிதம் செய்வோம், ஆயுதம் செய்வோம், நல்ல காகிதம் செய்வோம். ஆலைகள் வைப்போம், கல்வி சாலைகள் வைப்போம், ஆலைகள் வைப்போம், கல்வி சாலைகள் வைப்போம். ஓயுதல் செய்வோம், தலை சாயுதல் செய்வோம், ஓயுதல் செய்வோம், தலை சாயுதல் செய்வோம். உண்மைகள் சொல்வோம், பல வன்மைகள் செய்வோம், உண்மைகள் சொல்வோம், பல வன்மைகள் செய்வோம். வெள்ளிப்பனி மலையின் நீர் உலாவுவோம்,
மணிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம். பள்ளித்தலம் அனைத்தும் கோயில் செய்குவோம், பள்ளித்தலம் அனைத்தும் கோயில் செய்குவோம். எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம். நாங்கள் தோள் கொட்டுவோம், நாங்கள் தோள் கொட்டுவோம், நாங்கள் தோற்றுவோம். உங்க ஐடியா அப்படி ஒண்ணு நடக்கலையே. யுனாம்னு சொல்லியும் எவனும் நம்ம ஷிப் பக்கம் வரல. எல்லாரும் சிதம்பரம் சிதம்பரம் கப்பலுக்கு தான் வராங்க. அதுல பாருங்க சார், மிஸ்டர் சிதம்பரம் பிள்ளைக்கு இப்ப ஏகப்பட்ட பணம் நெருக்கடி. அதனால இந்த சந்தர்ப்பம் பார்த்து நாமே அவரை நல்லபடியா கவனிச்சுட்டா அப்புறம் அவருடைய சுதேசி ஆர்வம் அனல்ல காட்டின ஐஸ் மாதிரி அப்படியே கரைஞ்சிடும் சார். அப்படின்னா பணத்தை கொடுத்து அவர் மனசை மாத்தணும். வாட்? லஞ்சம் கொடுக்கறதா? மனுஷன் வாங்குவாராயா? அவர் வாங்க மாட்டாரு சார், அவரை பிடிச்ச வறுமை வாங்க வச்சிடும். ஆல் ரைட், ஆல் ரைட். எவ்வளவு? 10,000 போதுமா? சே 10,000? மிஸ்டர் சிதம்பரம் ஒழுங்கா 10 நாள் கோர்ட்டுக்கு போனா 20,000 சம்பாதிச்சிடுவார் சார். குறைஞ்சது 1 லட்சமாவது இருந்தா ஒரு மாதிரியா ட்ரை பண்ணலாம். ஆல் ரைட், ட்ரை பண்ணுங்க. கண்ணம்மா, என் கண்ணு கண்ணம்மா. என்ன கண்ணம்மா இங்க வந்து நிக்கிற? கண்ணு தெரியல, நிக்கல, நடக்கிறேன். நீ நடந்தாலும் என் கண்ணுக்குள்ள நிக்கிற கண்ணம்மா. கண்ணம்மா, யாருக்கு சாப்பாடு? உனக்கு இல்லப்பா. எனக்கு எதுக்கு சாப்பாடு? வேண்டாம் கண்ணம்மா, உன்னை இங்க தனிமையில சந்திச்சனே அதுவே எனக்கு போறோம். இந்த இன்ப நினைப்புல இன்னும் 6 மாசத்துக்கு இறை எடுக்க மாட்டேன். கண்ணம்மா, நம்ம கல்யாணத்துக்காக 2,000 ரூபாய் சேர்த்து வச்சிருக்கேன் கண்ணு. அப்போ நான் ஒண்ணு சொல்றேன், கேக்குறியா? சொல்லு, உடனே செய்யறேன். இப்பவே கடைக்கு போய் அந்த 2,000 ரூபாய்க்கு ஒரு நல்ல புத்தியா விலைக்கு வாங்கி இந்த மண்டைய உடைச்சு அதுல வச்சுக்கிட்டு வா. கண்ணம்மா, நீயே செஞ்சு விடாத. இந்த மன்னாரு, நீ மரியாதை போறியா இல்லையா? இல்லன்னா உன் பல்லு காணாம போயிடும். போனா போட்டும் போ. வண்டு மன்னாசாமியா? அடே மாடசாமி, யாரு ஐயோ உனக்கு தெரியாதா? நம்ம காதல் புறாப்பா. அப்போ இவரு வல்லூர் போல இருக்குது. வல்லூர். ஆமா, 2 கானகத்துல உரையாடுது. ஐயோ ஐயோ ஐயோ. ஆமா, எப்ப கல்யாணம்? அதான்பா தள்ளிக்கிட்டே போகுது. மாடசாமி, நீதான்பா எப்படியாவது உபகாரம் செய்ய. மாடசாமி, தின்னு திங்கிறம்பா. இப்ப நான் என்ன செய்யணும்? மேளம் கொட்டணும், தாலி கட்டணும். அம்புடுதே. மன்னாரு, உனக்கு என்ன வேலை? எதிர்கால ஏட்டப்பா, இப்ப போலீஸ். ஒரு பொண்ணு இப்படி தனியா வந்தா காவல் காக்க வேண்டிய நீ காதகனா மாறலாமா? தப்புப்பா தப்புப்பா, மாடசாமி மன்னிச்சுக்கப்பா. போ, போயிடு. கல்யாணம் அது நடக்கும் பாப்போ அப்படின்னு அந்த கண்ணம்மா வாயால சொல்லட்டும். நீ சும்மா சொல்லு கண்ணம்மா. சொல்லு, நம்ம கல்யாணம் நடக்கும். சொல்லு. ஓ, நம்ம கல்யாணம் நடக்கும். அம்புடுதேன், அடியனுக்கு வேண்டியது அம்புடுதேன். கண்ணம்மா, காற்று வெளியிடை கண்ணம்மா கண்ணம்மா, காற்று வெளியிடை கண்ணம்மா, நின்றன் காதலை எண்ணி கழிக்கின்றேன். காற்று வெளியிடை கண்ணம்மா, நின்றன் காதலை எண்ணி கழிக்கின்றேன். அமுதூற்றினையொத்த இதழ்களும் இதழ்களும் அமுதூற்றினையொத்த இதழ்களும் நிலவூரி ததும்பும் விழிகளும். அமுதூற்றினையொத்த இதழ்களும் நிலவூரி ததும்பும் விழிகளும். 10 மாற்று பொன்னொத்த நின்மேனியும்
வேற்று நினைவின்றி தேற்றியே இங்கோர் விண்ணவனாக புரியுமே. என்னை வேற்று நினைவின்றி தேற்றியே இங்கோர் விண்ணவனாக புரியுமே. இந்த காற்று வெளியிடை கண்ணம்மா இன்றன் காதலை எண்ணி கழிக்கின்றேன். நீ எனதின்னுயிர் கண்ணம்மா. கண்ணம்மா எந்த நேரம் நின்றனை போற்றுவேன். நீ எனதின்னுயிர் கண்ணம்மா. துயர் போயின போயின துன்பங்கள் நினை பொன்னென கொண்ட பொழுதிலே. துயர் போயின போயின துன்பங்கள் நினை பொன்னென கொண்ட பொழுதிலே. வாயினிலே அமுதூருதே கண்ணம்மா வென்ற பேர் சொல்லும் போதிலே. கண்ணம்மா 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 வென்ற பேர் சொல்லும் போதிலே. என்ற வாயினிலே அமுதூருதே. உயிர் தீயினிலே வளர் ஜோதியே எந்தன் சிந்தனையே எந்தன் சித்தமே. இந்த காற்று வெளியிடை கண்ணம்மா நின்றன் காதலை எண்ணி கழிக்கின்றேன். நின்றன் காதலை எண்ணி கழிக்கின்றேன். நின்றன் காதலை எண்ணி கழிக்கின்றேன். என்ன இல்லப்பா, அவன் பெரிய அரசாங்க விரோதி. அவனுக்கு நமக்கு ஒத்து வராது, அவனை மறந்துடு. அடுத்த வாரம் உனக்கு மனசாமிக்கு கல்யாணம் செய்வதாக முடிவு செய்துட்டேன். மாமா மாமா எனக்கு ஆயுசு 100 மாமா. நானும் வந்துகிட்டே இருக்கேன். என் பேரை சொல்றீங்களே, எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. எங்கடா வந்த மாமா? ஆர்கண்டு சார இதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு மாமா. இன்று இரவும் அந்த வெடிகுண்டு வீரர்கள் வருவதாக சிஐடி ரிப்போர்ட் கிடைத்திருக்கிறது. சந்தேகம் ஏற்பட்டால் உடனே சுட்டுத்தள்ளவும் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஏட்டு ஏகாமரத்தை எலிக்குட்டி நினைச்சுக்கிட்டாரு. இன்னைக்கு 2ல 1 பார்த்து போடுறேன். கண்ணம்மா ஜாக்கிரதை, கதவை தாப்பா போட்டு. ஊரு 2 பெட்டு கிடக்கு, உடனே தாப்பா போடுவான் புடுதேன். சந்தேகம் ஏற்பட்டா உடனே சுட்டுத்தள்ளவும் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இல்ல இல்ல, அந்த அளவுக்கு நான் விட மாட்டேன். எப்படியாவது அவர் உயிரை காப்பாத்தியே தருவேன். அத்தா அத்தா. ஏகாம்பரம், எல்லாரும் தயாரா இருங்க. அந்த வெடிகுண்டுக்கார போய் வர நேரம் ஆயிடுச்சு. அவசியம் ஏற்பட்டு அவனை உடனே சுட்டு தள்ளணும். எல்லாரும் ஓடி போய் ஒளிஞ்சுக்குங்க. கண்ணம்மா, மறுபடியும் இங்கேயே வந்தேன். அத்தா, வீண் பிடிவாதம் வேண்டாம். இப்போ நீங்க இங்க வர்றது எப்படியோ போலீஸ்க்கு தெரிஞ்சு போச்சு. உங்களை சுட்டு கொல்றதுக்காக இங்க எல்லாம் போலீஸ் மறைஞ்சுகிட்டு இருக்கு. கண்ணம்மா, உன்னுடைய அப்பா நன்மைக்காக நீ என் உயிரை பறிக்க கூட தயாரா இருப்பேன்னு நான் கனவுல கூட நினைக்கல. என் உயிரை பத்தி எனக்கு கவலை இல்லை. எப்படி நான் நினைச்ச காரியத்தை சாதிச்சே தீர்வேன். அத்தா, நீங்க என்ன பத்தி என்ன நினைச்சாலும் கவலை இல்லை. ஆனா என் உயிரை கொடுத்தாவது உங்க உயிரை காப்பாத்தியே தீர்வேன். இன்னும் சில வினாடிகள்ல பிரிய போற என் உயிர் உண்மை எதுங்கிறத உங்களுக்கு ஆள் பூரா சொல்லிக்கிட்டே இருக்கும். கண்ணம்மா, யாரது? நில்லு. ஓடினா சுடுவேன். ஓடாது. ஷூட். கண்ணம்மா, ஐயோ கண்ணம்மா, கண்ணம்மா கண்ணம்மா, என் கையினாலே உன்னை சுட்டுட்டேன். கண்ணம்மா, நான் அவனுக்கு எவனா வந்து வாங்கிறது. கண்ணம்மா, ஏயா ஏட்டு, உன் பொண்ணு இங்கேயே வந்தது. எனக்கு சாப்பாடு கொண்டு வந்துருங்க. சரி சரி, அழாதையா. சீக்கிரம் வீட்டுக்கு கொண்டு போ. புரட்சிக்காரனை சுட சொன்னா பொண்ணை சுட்டுட்டு நிக்கிறீங்க. நல்ல ஆளையா. என்ன விட்டுட்டு போயிடாத கண்ணம்மா. என்ன சதா எழுதிட்டே இருக்கீங்க? நீ சதா சமைத்துக் கொண்டே இருக்கிறாய், நான் எழுதிக் கொண்டே இருக்கிறேன். அவ்வளவுதான்.
சூரத் காங்கிரஸ் முடிந்த பிறகு ஒரு புதிய வழியை காட்டி இருக்கிறார் திலகர் பெருமான். அதை நாடெங்கும் பரப்ப வேண்டும். நண்பர்களுக்கு கடிதம் எழுதுகிறேன். இதை சாப்பிட்டுட்டு அப்புறம் எழுதுங்க. என்ன இது? பாலு. பாலா? என்ன இப்படி இருக்கிறது? நேற்று பூரா இருமிக்கிட்டு இருந்தீங்களே, அதுக்காக 2 வால் மிளகு, கொஞ்சம் தேனு, குங்குமப்பூ போட்டிருக்கேன். அவ்வளவுதானா? 2 பாதாம் பருப்பு போட்டிருக்கேன். அப்புறம் 2 பேரிச்சம்பழம், அரை வீசை கல்கண்டு, ஒரு வீசை ஏலக்காய். இது என்ன பாலா? பாயசம் என்று சொல். ஏதோ கடவுள் கிருபையாலே நமக்கு நிறைய பணம் இருக்கு. உங்களுக்கு வாய்க்கு ருச்சியா செய்து போட நான் இருக்கேன். நீங்க தான் சாப்பிடவே மாட்டேங்கிறீங்க. நீ சமையல் செய்யும் ருச்சி எப்படி இருக்கிறது? அவன் பிள்ளைகளுக்கு ஆறுமுகத்துக்கு உங்க மேல கோபமா, சாப்பிட கூட வராம அங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்படில்லையா? என் மீது கோபமா? ஏன்? எதற்காக? அடே சடைப்பயலே! ஓடி விளையாடு பாப்பா, ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, ஓடி விளையாடு பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா, ஓடி விளையாடு பாப்பா. பாலை பொழிந்து தரும் பாப்பா, அந்த பசுமிக நல்லதடி பாப்பா, பாலை பொழிந்து தரும் பாப்பா, அந்த பசுமிக நல்லதடி பாப்பா, வாலை குழைத்து வரும் நாய்தான், வாலை குழைத்து வரும் நாய்தான், அது மனிதர்க்கு தோழனடி பாப்பா, அது மனிதர்க்கு தோழனடி பாப்பா. பொய் சொல்லக்கூடாது பாப்பா, என்றும் புறஞ்சொல்லலாகாது பாப்பா, பொய் சொல்லக்கூடாது பாப்பா, தெய்வம் நமக்கு துணை பாப்பா, தெய்வம் நமக்கு துணை பாப்பா, ஒரு தீங்கு வர மாட்டாது பாப்பா, ஓடி விளையாடு பாப்பா. காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுதும் விளையாட்டு என்று பழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பா. காலை எழுந்தவுடன் படிப்பு, அச்சம் தவிர ஆண்மை தவறே, இழைத்த இகழ்ச்சி ஈகைத்திறன், பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, முருகா 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 முருகா, வருவாய் மயில் மீதினிலே, வடிவேலுடனே வருவாய், தருவாய் நலமும் தகமுகா, முருகா முருகா முருகா. ஜாதிகள் இல்லையடி பாப்பா, ஜாதிகள் இல்லையடி பாப்பா, குல தாட்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் பாப்பா, ஜாதிகள் இல்லையடி பாப்பா, நீதி உயர்ந்த மதி கல்வி, நீதி உயர்ந்த மதி கல்வி, அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர் பாப்பா, ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, ஓடி விளையாடு பாப்பா, ஓடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா, ஓடி விளையாடுப்பா.
வாருங்கள் சிவம், வாருங்கள். உட்காருங்க. கோரல் மில் தொழிலாளர் கோரிக்கை என்னவாயிற்று? அவர்கள் நியாயமான கோரிக்கைகளை கூட நிர்வாகம் ஏற்க மறுத்து விட்டது பிள்ளைவாள். வேற வழி இல்லை, வேலை நிறுத்தம் தொடங்கிவிட்டது. இந்திய தொழிலாளர்களை எந்திரங்கள் என்று நினைத்து விட்டானா வெள்ளையன்? எந்திரங்கள் பழுதானால் இன்ஜினியர்கள் இருக்கிறார்கள், ஏழைகள் பழுதானால் யார் இருக்கிறார்கள்? நாம் இருக்கிறோம் சிவம், நாம் இருக்கிறோம். ஏழ்மையால் ஏற்படும் புரட்சி பயங்கரமான தொத்து நோய் என்பதை மறந்து விட்டார்கள் பரங்கியர்கள். நானும் எவ்வளவோ பேசி பார்த்தேன் பிள்ளைவாள். உங்கள் பேச்சை கூட கேட்கவில்லையா அவர்கள்? சரி, நான் பேசி பார்க்கிறேன். இப்படி நேரத்துல போய் விளையாட்டுத்தனமா வெனையை தேடிக்கிட்டே கண்ணம்மா. என்னமோ ஆண்டவன் புண்ணியத்தில் தப்பிச்ச. ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா உன் மேல உயிரையே வச்சிருக்கிற உங்க அப்பா கதி என்ன ஆகும்? கண்ணம்மா, 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 கண்ணம்மா. அத்தா, நீங்களா? அத்தா, உங்களுக்கு ஒண்ணும் ஆபத்து இல்லையே? இல்ல கண்ணம்மா. அத்தா, இப்போவாவது என்ன நம்புறீங்களா? நான் அப்பா கிட்ட சொல்லவே இல்லை. நான் துரோகி இல்லை, நான் துரோகி இல்லை அத்தா. இல்ல கண்ணம்மா, நான் தான் உன்னை தவறா நினைச்சிட்டேன். என்ன மன்னிச்சிடு கண்ணம்மா, மன்னிச்சிடு. அப்பா, இனிமே நிம்மதியா போ. இல்லை கண்ணம்மா, இல்லை. நீ வாழ வேண்டியவள், எனக்காக நீ வாழ வேண்டியவள். ஆண்டவன் உன்னை கட்டாயம் காப்பாற்றுவார். அம்மா, நீ தைரியமா இரு. யார நம்பியத்தான் தைரியமா இருக்க சொல்றீங்க? நான் ஒரு அனாதை. கண்ணம்மா, அப்பாவுக்கு உத்தியோகம் பெருசு, உங்களுக்கு தேசம் பெருசு. 2 பேருக்கு இடைஞ்சலா இருக்கிறது விட நான் இறந்து போறதே நல்லதத்தா. கண்ணம்மா, ஆனா ஒரே ஒரு ஆசை, நீங்க என் பக்கத்திலேயே இருந்தோம் என் உயிர் சந்தோஷமா பிரியும். கண்ணம்மா, போதும் உன் பேச்சு. மனோகடுமையானது. என் உயிரை காக்க வந்த தியாக திருவிளக்கு நீ அணைஞ்சா எனக்கு எல்லாமே இருளடைஞ்சிடும். இத பாரு கண்ணம்மா, இன்னும் கொஞ்ச நாள்ல உங்க அப்பா மனசு மாறும். நம்ம என்னமும் அத்தா, 1000 பீரங்கி வெடிச்சாலும் இனிமே ஏன் திரண்டு வந்தாலும் நம்ம நடிக்க முடியாது. நான் வரட்டுமா? அத்தா, அப்பா பார்த்தா கோவப்படுவார். நான் வரேன் கண்ணம்மா. அப்பா அழகாமி, நீ யாருக்குமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்க உண்மையான மனசு எனக்கு இன்னைக்கு தான் புரிஞ்சது. அம்மா கண்ணு, உன் வாழ்க்கையை விட எனக்கு உத்தியோகம் பெருசலம்மா. இப்பவே என் வேலையை ராஜினாமா செய்ய. மாடசாமி, தாயில்லாத குழந்தையாச்சே, இத பத்திரமா அன்பா காப்பாத்தணுமே. நீ அலட்சியமா இருப்பேன்னு தான் நான் சந்தேகப்பட்டேன். நீங்க சந்தோஷமா இருக்கிறதே ஏன் சந்தோஷம். நீ மட்டும் இந்த பயங்கரமான விளையாட்டெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் ஒழுங்கா இருப்ப. நண்பர்களே, நம்பிக்கையோடு இருங்கள். சப் கலெக்டர் ஆஷ்துரை சமரசம் பேச அழைத்திருக்கிறார். நமது பிள்ளை அவர்கள் உள்ளே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பேச்சு முடியும் வரை எல்லோரும் பொறுமையாக இருக்கும்படி உங்களை தாழ்மையாக வேண்டிக் கொள்ளுகிறேன். உங்க பேரை கேட்டா தூத்துக்குடியே அலறுது மிஸ்டர் பிள்ளை. எல்லாத்தையுமே கலக்கிக்கிட்டு இருக்கிறீங்க இல்ல? கலக்குவது உங்கள் வேலை, தெரிய வைப்பதுதான் எங்கள் கடமை. இந்த கோரல் ஸ்ட்ரைக்கே நீர்தான் காரணம். பாவம் அன்எஜுகேட்டட் லேபரர்ஸ், அவங்கள உங்க அரசியல் லாபத்துக்கு பயன்படுத்த பாக்குறீங்க. தவறு, தவறு. இருப்பவன் தரவில்லை, உழைப்பவன் வரவில்லை. இதுதான் நிலைமை. இதில் அரசியல் எதுவும் இல்லை. நீரும் சமரசம் பேச முயற்சிக்கவில்லை, பேசி தீருவதில்லையே பெரும்பல். கொழுத்தவன் கொடுத்தால்தான் இழைத்தவன் சிரிப்பான். முதலாளிக்கு லாபம் கிடைக்கவில்லையே, முதலைக்கு மீன் கிடைக்கவில்லையே என்று நீர் ஏனையா கவலைப்படுகிறீர்? லாபம் இல்லை என்பதில் புதுமை இல்லை, பழைய ஒப்பாரிதான். ஏழை மக்கள் செய்த வேலையால் வந்த வெகுமதி தானே இந்த ஆலையும் தோலையும் அதை சுற்றியுள்ள இரும்பு வேலையும். ஐயா, அவன் உங்களிடம் பங்கு கேட்கவில்லை, உயர் மாளிகை கேட்கவில்லை, உயிர் வாழும் அளவுக்கு ஊதியம் கேட்கிறான். அதை தர மறுக்கிறான் முதலாளி. இதற்கு பரிந்து பேச வந்து விட்டீர் அதிகாரி. பசியா பசி, அது பற்றி எரியும் புது நெருப்பு. அதை காகிதத்தால் மூடி மறைக்க நினைப்பது ஆபத்து. பேசி தீர்க்கலாம் என்பது பைத்தியக்காரத்தனம். துப்பாக்கியால் துரத்த நினைப்பது மிருகத்தனம். முதல்ல எல்லாத்தையும் வேலைக்கு வரைச்சணும், பிறகு பார்க்கலாம். நொண்டி சமாதானம். இதை நீரே அவர்களிடம் போய் சொல்லு. நான் சப்கலெக்டர், பெரிய ஆபீசர். அந்த கூலிக்கார பசங்கிட்ட நீரே பேச. அதை அடக்கிட்டேன். யாரை பார்த்து கூலிக்காரர்கள் இருக்கிறார்? நாங்கள் கொடுக்கும் வரிப்பணத்தில் சம்பளம் வாங்கும் பொதுநல வேலைக்காரன் நீ. What you say? Yes, you are a public servant.
இப்பதான் தெரியுது எல்லாத்துக்கும் நீதான் காரணம். சரி போ, மேல நான் பாத்துக்கிறேன். வேலை பார்க்க வேலை. முதலில் மண்ணிலே இருக்கும் மனிதர்களை பார்க்க கற்றுக்கொள்ளும். வாழ்க வாவுசி! வாழ்க நமது சிவம்! தோழர்களே, நமது பேச்சு வெள்ளைக்கார முதலாளிகளுக்கு புரியவில்லை. அவர்கள் புரிந்து கொள்ளும் வரை தொடர்ந்து வேலை நிறுத்தத்தை நடத்துவோம். உங்களில் 500 பேருக்கு வெளியே வேலை கிடைத்தது போல் மற்றவர்களுக்கு வேலை கிடைக்க ஏற்பாடு செய்கிறோம். மில்லை மறுபடியும் திறக்கும் வரை 1000 குடும்பங்களுக்கு நமது தர்ம சங்கத்தில் உணவளிக்க ஏற்பாடு செய்திருக்கிறோம். பயப்படாதீர்கள், துணிந்து நில்லுங்கள். வாழ்க வாவுசி! வாழ்க வாவுசி! ஆளா செய்யவே இல்லை. நான் மிலிட்டரியை கொண்டு வர போறேன். பேஷ், நான் நினைச்சேன் நீங்க அதையே சொல்றேன். திவ்யமான யோசனை. வரைவாளுக்கு சொல்லணுமா என்ன? போதும் போதும் என்று சொல்லுவரை போடு. கை நிறைய எடுத்து இலை நிறைய போடு. நன்றாக சாப்பிட வேண்டும். பெரியவரே, சாப்பாடு எப்படி இருக்கிறது? ரொம்ப அருமையா இருக்கு, ரொம்ப ஜோரா இருக்கு. அப்படியா? ஆமா. பலே பலே. ஐயா, கொஞ்சம் வர்றீடா. என்ன ஐயா, வாங்கின 60 மூட்டை அரிசியும் தீந்து போச்சுங்க ஐயா. தீந்து விட்டதா? வேதமூர்த்தி, நீ உடனே ஓட்டப்படாரம் புறப்பட்டு போய் அப்பாவிடம் நான் சொன்னதாக சொல்லி நமது நிலத்தை எல்லாம் விற்று பணம் வாங்கி கொண்டு வா. இருக்கிறது அந்த ஒரு நிலம், அதையும் வித்து. எது எப்படி ஆனாலும் சரி, தொழிலாளரின் பசி தீர வேண்டும். நானும் போய் அந்த ஏற்பாடெல்லாம் செய்யறதுக்கு எப்படியும் 10 நாளாவது ஆகுங்களே. 10 நாள் ஆகுமா? சரி, சமாளித்துக் கொள்ளலாம். மீனாட்சி, இங்க வா. என்னங்க? தொழிலாளரின் பசி தீர வேண்டும். அதற்கு குறிப்பறிந்து கொடுக்கும் குணவதியே, நீ வாழ்க, நீ வாழ்க. 2 நாட்கள் சமாளித்துக் கொள்ளலாம். இது போதாதே. பயல்களே, வாருங்களுக்கு. ஏய் சடைப்பயலே ஆறுமுகம், உலகநாதா, உங்கள் நகைகள் எல்லாம் அப்பாவுக்கு தேவை. கொடுக்கிறீர்களா? பலே, கரெக்ட். ஐயா, வேணாங்க ஐயா, குழந்தை நகையாவது இருக்கட்டுங்க ஐயா. ஆயிரக்கணக்கான குழந்தைகள் அங்கே பசியா இருக்கிறார்கள். நம் குழந்தைகளுக்கு நகைகள் எதற்காக? கொடு. இதை வைத்துக் கொண்டு ஆக வேண்டியது கவனிப்போம்.